இச்சப்போர்ட் சினிமாவில் எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் உட்காந்து பயங்கரமாக ஃபன்னாக பேசிக்கிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. சௌந்தர்யா, அதுக்கப்புறம் பவித்ரா, அதுக்கப்புறம் ரியா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரியா கிட்ட வந்து இவங்க எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து எல்லாருமே முத்து முத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்களும் வந்து கேட்குறாங்க இந்த சைடு. ஸோ உள்ளே வந்து ரயானும் ஜாக்லினும் சேர்ந்து ரவீந்தர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. பவித்ராவும் இவங்களும் சேர்ந்து இப்போது வந்து ரியா கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, முத்து வந்து ஒரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிறதுக்கு டிசர்விங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே, அப்போனா எல்லாருமே முத்து முத்துன்னு சொல்கிறீங்களே, முத்து ஓகே, எனக்கும் ஹாப்பி தான். சௌந்தர்யா சொல்கிறாங்க, எனக்கும் முத்து ஜெயிச்சா ஹாப்பி தான். ஆனால் முத்து ஜெயிக்கணும்னு சொல்லி எங்களெல்லாம் ஏன் நீங்கள் வந்து எல்லாருமே டவுன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் வந்து திரும்பவும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரியா கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து கேட்டுட்டு பவித்ரா வந்து பயங்கரமாக ஒரு விரக்தியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன அப்படின்னா வந்து சரி அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் டாப் 5 யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கட்டும். ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னா டாப் 5க்குள்ளே எப்படியாவது வந்து வந்துடணும். அந்த டாப் 5ல் யாரோ ஒருத்தர் இப்போது டாப் 5ல் வந்துட்டால் நம்மளோட வாய்ஸ் வெளியே கேட்கும்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்கள இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வெளியே கன்வே ஆச்சுன்னா அதுவே எனக்கு போதும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து எனக்கு டைட்டில்லாம் வந்து அவங்களுக்கு ஆசை இருக்குது. பட் இப்போது நடக்கிற சுச்சுவேஷன்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரவே வராது அப்படிங்கிறத வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு தான் உள்ளே வந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறனால வந்து பவித்ராவெல்லாம் வந்து லிஸ்ட்லேயே வந்து வைக்கல. அவங்க இப்போ பணப்பொட்டி வச்சா ஃபர்ஸ்ட் ஆளாக பவித்ரா தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுனால பவித்ராவுக்கும் வந்து அந்த ஒரு மைண்டில் தான் இருந்தாங்க. ஸோ பணப்பொட்டி இந்த வாரம் வைக்கவே இல்லை. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் இப்போ அவங்களோட ஆசை என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த டாப் 5க்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா எப்படியாவது தடுமாறி ஸோ இப்படி என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆட்களுக்கு ஸோ தயவு செஞ்சு வந்து தப்பாக ட்ரீட் பண்ணாதீங்க அவங்கள. ஸோ என்ன மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க இந்த சொசைட்டியில் அப்படிங்கிறத நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து ஒரு மாதிரி சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுவே அவங்களுக்கு வின் பண்ண மாதிரி தான் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டரில் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுதான் வந்து அவங்களும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் முத்துவை பற்றி பேசும்போது முத்துவை பற்றி பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முத்து ஓகே, இப்போது நீங்கள்லாம் சொல்கிற பாயிண்ட் ஒத்துக்கிறோம் தான். முத்து தீபக் கம்பேர் பண்ணும்போது முத்து தான் வந்து கொஞ்சம் மேலே இருக்காப்புல. ஏன்னா முத்து வந்து இந்த கேமில் அவ்வளோ அடி வாங்கி நிறைய விஷயங்கள் வந்து அவன் மேலே வந்திருக்கான். ஆனால் தீபக் இந்த கேமில் வந்து பயங்கரமாக சேஃப் கேம் மட்டும்தான் வந்து விளையாடிருக்காரு. அவரெல்லாம் அடி வாங்கினதே இல்லை இந்த கேமில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து ஜாலியாக வந்து தூங்கிட்டு இருக்கிறதே வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.